அரியலூர் விவசாயிகள் விதைகளில் தற்சார்பு நிலையை அடைய வேண்டும் என்பதன் அடிப்படையில் நடைபெற்ற விதை திருவிழாவில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விதைகளே விவசாயிகளுக்கான பேராயுதம் என்கிறார் நம்மாழ்வார். அவ்வகையான நாட்டு விதைகளை விவசாயிகளிடத்தில் கொண்டு செல்லும் வகையில் அரியலூரில் தமிழ்காடு இயற்கை வேளாண் இயக்கம் மற்றும் தமிழ்களம் சார்பில் விதை திருவிழா அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. வீரிய ஒட்டுரக சாகுபடியில் அதிக அளவில் உரங்கள், பூச்சி மருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் மண்ணின் தன்மை பாதிக்கப்பட்டு உயிரற்ற மண்ணாக மாறி வருகிறது. இதனை தவிர்க்கும் வகையில் விவசாயிகள் இயற்கை முறையில் நாட்டு விதைகள் மூலம் விவசாயம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு விவசாயியும் விதைகளில் தற்சார்பு நிலையை அடைய வேண்டும். விதைக்காக பன்னாட்டு நிறுவனங்களை நாடுவதை விவசாயிகள் தவிர்க்க வேண்டும். நாட்டு விதைகளை பயன்படுத்தினால் நமக்கான விதைகளை நாமே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். கண்காட்சியில் மறந்து போன நெல் ரகங்களான நவரா, கல்லுருண்டை, பால்குட வாழை, மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய வகை நெல் விதைகள், நாட்டுக்கம்பு, குதிரைவாளி, சோளம் உள்ளிட்ட சிறுதானிய விதைகள், கடலை, உளுந்து, முந்திரி, நாட்டுப்பருத்தி விதைகள், மூலிகை செடிகள் உள்ளிட்டவை கண்காட்சியில் வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. விவசாய உற்பத்தி பொருட்களிலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்களை எவ்வாறு தயாரிப்பது, அதனை எவ்வாறு விற்பனை செய்வது குறித்தும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விதை திருவிழாவில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான விதைகளை வாங்கிச் சென்றனர். இது குறித்து விவசாயிகள் கூறும்போது, நம்மாழ்வாருடைய நல்லாசியுடன் பாரம்பரிய விதை திருவிழா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எங்களை மாரி இயற்கை விவசாயிகள் அவங்க உற்பத்தி பண்ண இயற்கையில விளைய வைக்கப்பட்ட நாட்டு சர்க்கரை, அரிசி, காய்கறிகள் விதைகள் இது எல்லாமே கொண்டு வந்திருக்கிறோம். இது மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா இங்க ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த விதை திருவிழா ஏன் நடத்துறோம் அப்படின்னா, நம்ம பாரம்பரியத்தை விட்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சு வந்துட்டோம். இப்ப இந்த பாரம்பரிய ரகங்களுடைய விதைகள் அதை டெவலப் பண்ணணும். அதை உற்பத்தி பண்ணி இங்க வர்றவங்க எல்லாருமே 2 கிலோ 4 கிலோ அந்த பாரம்பரிய விதையை வாங்கிட்டு போவாங்க. நெல்லு, காய்கறி விதைகளை கொஞ்சம் அவங்க அதை அதிகமா மல்டிப்ளை பண்ணி உற்பத்தி பண்ணி இங்க கொண்டுகிட்டு வரும்போது எல்லாருக்குமே அந்த பாரம்பரிய விதைகள் போய் சேர்ந்துரும். அப்படிங்கிறதுக்காக தான் விதை திருவிழா நடக்குது. டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.